மக்கள் குறை தீர்ப்பு. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை வழங்கி வருகிறது. முதல்வரின் முகவரி துறையின் மூலம் இதுவரை பெறப்பட்ட 93.86 லட்சம் மனுக்களில் 89.58 லட்சம் மனுக்களுக்கு உரிய தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரரிடமிருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே அவர்கள் அதிகமாக அணுகும் 15 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று 30 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 21.86 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. உள்துறை. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் பிற குற்றங்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து ஆராய்வதற்கான அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கோடும் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் இதர முக்கிய நகரங்களான கோவை, திருச்சி, மதுரை, தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகிய பகுதிகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். குற்றங்களை தடுத்திடும் வகையில் நகரங்களும் கண்காணிப்பு கேமராக்கள், முக அடையாளம் காணும் மென்பொருள் அமைப்பு ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், தானியங்கி வாகன எண் கண்டுபிடிக்கும் மென்பொருள் அமைப்பு ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன், ஆளில்லா வான்கலம் ட்ரோன்ஸ், அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் நுண்ணறிவு அடிப்படையிலான காணொலி பகுப்பாய்வு வீடியோ அனாலிசிஸ் அம்சங்களை உள்ளடக்கிய இத்திட்டம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.